யாரோ ஒருத்தர் கேளுங்க. பொறுமைக்கு பேர் பெற்றவர் ஓபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட பொறுமை இனிமே தொடருமா இல்ல அந்த சாது மண்டால் காடு தாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ அப்டேட் நடவடிக்கை இருக்கா? இது கேளுங்க, சிக்கலான கேள்வி கேட்குறாரு. மக்கள் நலத்திட்டங்கள் இதுவரை திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக இல்லை. இதே டாக்டர் புரட்சித்தலைவி அம்மாவுடைய ஆட்சியில்தான் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்கள் நலத்திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்த உடனேயே இந்த திட்டத்தினுடைய முழு பயன் ஒவ்வொரு மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்ய வேண்டும் ஆட்சியை உறுதி செய்தார்கள். அப்படித்தான் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நல்லாட்சி நடைபெற்றது. இப்போ திட்டம் எங்கே அறிவிக்கிறாங்க, அறிவிக்கும் போது ஒன்று சொல்கிறாங்க, நடைமுறைப்படுத்தும் போது அதை கட் பண்ணி ஒரு 10% கூட மக்களை போய் சென்றடையவில்லை. பொறுத்திருந்து பாருங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க. ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி அணி கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும்ல. அதனால இவர் கேட்டாரு, நான் பதில் சொல்றதுக்கு இருங்க இவர் கேட்டுக்காரு கேள்வி, நான் இவர் பதில் சொல்றதுக்குன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி நல்லது. நீங்கள் உட்காந்து கூடி பேசி யார் கேட்கணும், பதில் எப்படி சொல்லணும், பதில் வந்தப்போ தான் இன்னொருத்தர் கேட்கணும் முடிவு பண்ணீங்களா? இல்லை, கூட்டணி தர்மத்தின்படி அனைவரும் கலந்து பேசி அனைவரும் ஒட்டுமொத்தமாக முடிவு செய்யப்பட்டது தான் நாங்கள் அறிவிப்போம். தற்காலிகமாக ஈரோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக தான் இரட்டை இலை வழங்கப்பட்டது. அது தற்காலிகமானது, இன்னும் யாருக்கும் ஒதுக்கலை. நிரந்தரமாக யாருக்கும் ஒதுக்குவதே தீர்ப்பு வரவில்லை. முடிச்சுக்கிறேன் சார். என்ன சார் நீங்கள் இவ்வளோ அவசரப்பட்ட? அப்படி சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன சாப்பிடல, இன்னைக்கு அந்த கோவத்தில் இருக்கீங்க. சரி வாங்க. உறுதியாக இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் வரும். சார் பட்டியலிட்டால் அது நீண்டு கொண்டே போகும். இது நல்ல காரியம் போல் நடந்து கொண்டு இருக்கிறது. தயவுசெய்து வாங்க, நம்ம தனியாக ஒரு மேடையில் அரசியல் மேடையில் விரோதத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. 2016 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல், தயவுசெய்து சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதே டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இதே டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு புறம் சுற்றுப்பயணம் செய்து ஆண்டகட்சி மீண்டும் ஆளுகின்ற பொழுது 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவை தான் ஆட்சி நடத்தினார்கள். அந்த வெற்றியின் மூலம்தான் ஓபிஎஸ் முதலமைச்சர், பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அவர் தேர்தலில் இன்று வெற்றி பெறவில்லை. அம்மாக்கள் பெற்ற வெற்றி. அது நல்லா புரிஞ்சுக்கிறோம். அவர் அம்மா எப்படி ஆட்சி நடத்தினாரோ, யார் யாருக்கு அவங்க செய்நின்றி கொடுத்தாங்களோ அது மாதிரி இவர் செஞ்சுருக்கணும். இவர் யார் முதலமைச்சர் நியமிச்சம் பண்ணது? முதலமைச்சரை இவர் யார் தேர்வு பண்ணது? யார் சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன நன்றி செலுத்தினார் சொன்னீங்களா? தெரியுமா உங்களுக்கு? என்ன நன்றி செலுத்தினார்? பதவி கொடுத்த சின்னம்மார்களே ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளில் அவர் விமர்சித்தார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். சார், என்றைக்குமே நான் பொறுமையோடு தான் என்னுடைய பணிகளை கடமையை செய்வேன். பொறுமையை இழக்க மாட்டேன். பொறுமையாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லுவேன். அதில் உண்மைத்தன்மை இருக்கும். ஏன்னு சொன்னால் அம்மா அவர்கள் சொன்னதைத்தான் நான் செய்தேன். எனக்கு வேற என்ன தெரியாது. நாங்கள் எல்லாருமே தொண்டர்களை விருப்பமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஒன்று சேர வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் உலகத்திலேயே சேரக்கூடாது என்று சொல்ற ஒரே நபர் திரு எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி என்பது அவருடைய இரு மனமும். என்ன கட்சி விஷயத்துல? இது நம்மளுடைய இல்ல சொல்றதை கேளுங்க. அதாவது நம்முடைய உள்கட்சி பிரச்சனை. இதை துரோகத்தின் வடிவமாக எங்களை வெளியேற்றினார்கள். அது உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும் எப்படி வெளியேற்றினார்கள். ஜனநாயக பொறுப்படி விவாதம் செய்து நான் என்ன தவறு செய்தேன் என்பதை பகிரங்கமாக சொல்லி அதை நிரூபிக்க வேண்டும்.
எதுவுமே செய்யலை, எதுவுமே முட்டாள்கள். அப்படி சொல்லுவவன் முட்டாள். ப்ளீஸ் தம்பி போதும். அஞ்சாய் பார்க்கலாம்.